எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல புழுங்கல் அரிசி வச்சு குக்கர்ல தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா நல்லா வந்திருக்குன்னு. எங்கள மாரி வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது எல்லாமே தான் வந்து தேவையான இன்கிரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு குச்சி கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் 7 சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சேர்த்துக்குங்க. 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 4 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வந்து இந்த பதத்துக்கு நல்லா குழைவாக அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச வெள்ளை கடலை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ இதில் 1/2 அன் ஹவர் ஊற வச்ச ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குங்க. ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 2 ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கூடவோ குறையவோ இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு 10 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் புழுங்கல் அரிசியில் தக்காளி சாதம் நல்லா சூப்பராக பொலன்னு ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் சிம்பிளாக வந்து வத்தலோ இல்லை அப்பளம் ஆர் ரைத்தா எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இது லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.